தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த வேலையிலும் கூட தேவன் வந்து உங்களை சந்திக்க வைத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். இப்போ கூட நம்ம தேவனுக்காக நம்ம ஆராதனை செய்ய போனோம். தேவன் செய்தி கொடுப்பாங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்க கர்த்தர் தாமே எங்களை மறைச்சு பேசும்படியாக எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணுவாங்க. சில வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசித்து நம்ம சொன்னோம்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகின்ற நீ விழித்திருந்து மரித்தவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஆதலால் தூங்குகின்ற நீ விழித்திருந்து மரித்தவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த நாளில வாலிப பிள்ளைகள் இன்றைய நாளில நிறைய பேஸ்புக்குக்கும் மற்றபடி என்ன சொல்றது டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம் எல்லா பிள்ளைகளுக்காகவும் இந்த வாலிப வயதுல தேவனை அதிகமாய் நோக்கி கூப்பிடும்படியாய் நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபித்து பிள்ளைகளிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இன்றைய நாளையில கூட தகப்பனே அப்பா, அந்த மதியான வேலையில கூட தகப்பனே அப்பா, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தகப்பனே, இன்றைய நாளையில உடைய பிள்ளைகளை ஆண்டவரே வாலிப பிரியத்திலும் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னதை போல இந்த வாலிப வயதில் கூட தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் நீர் கொடுத்த நல்ல சாயத்துக்காய் நன்றி தகப்பனே. இன்றைய நாளையில கூட ஆண்டவரே அப்பா, நாங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துல படித்ததை போல ஆண்டவரே, தூங்குகின்ற நீ இனி மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொன்னதை போல ஆண்டவரே, நாங்கள் உலகத்து மக்களோடு கூட பேசும்போது தகப்பனே எங்களை பாதாளத்துல தள்ளுவார்கள் தகப்பனே. ஃப்ரெண்ட்ஸும் கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேவையில்லாத பெருமையான ஆண்டவரே காரியங்களை பேசி ஆண்டவரே அப்பா, நாங்கள் அவர்களோடு கூட இந்த பிள்ளைகள் போனால் தகப்பனே அப்படிதான் பெருமைகளை பேசி உலகத்துக்குள் கடந்து ஆண்டவரே தேவையில்லாத பழக்கங்களை கொண்டு வருவார்கள். ஆனால் உம்மிடத்துல நாங்கள் இருக்கும்போது தகப்பனே அதுக்குதான் நீர் எபேசியர் 5:14 சொல்லிட்டு, தூங்குகின்ற நீர் விழித்து எழுந்து ஆண்டவரே மரித்தோரை விட்டு எழுந்துரு என்று சொல்லியிருக்கிறார். அவனுடைய வேத வசனத்துல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கும் போது ஆண்டவரே அப்பா, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. நாளில இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல ஆண்டவரே, சமுதாயத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்து ஆண்டவரே உங்களுடைய வேதத்திற்கு ஆண்டவரே செவி சாய்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப ஆண்டவரே பிரியத்துல ஃப்ரெண்ட்ஸும் கூட ஆண்டவரை சேர்ந்து அப்பா களியாட்டங்கள் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய ஆண்டவரே பக்கமாய் திரும்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நாளில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தருக்குள் பயந்து நடக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளைகளை கூட ஆண்டவரே அப்பா இந்த வழியில கொண்டு வரதற்கு நானும் ஆண்டவரே உடைய ஊழியக்கார மகனும் ஆண்டவரே நாங்கள் பட்ட பாடுகள் ஏராளம் தகப்பனே. ஒவ்வொரு நாளிலும் பிள்ளைகளை குறித்துதான கவலை எங்களை நாள்தோறும் ஆண்டவரே சிறு வயதிலிருந்து வளர்த்தது ஒரு பக்கம் ஆண்டவரே. இந்த வாலிப பிரியத்தில் ஆண்டவரே எத்தனை தடவை சொல்லுகிறது பைபிள் படி ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படி கலங்கி நின்றோமோ தகப்பனே அப்படியா இன்றைக்கு ஆண்டவரே வாலிப ஆண்டவரே பிள்ளையாய் என்னுடைய மகன் வேதத்தை வாசிக்க மாட்டானே, என்னுடைய மகன் வேதத்தை வாசிக்க மாட்டாங்களே ஆண்டவரே என்று சொல்லி குடும்ப
ஜபத்துல உட்கார மாட்டேன்றாங்களே என்று சொல்லி எத்தனை பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஆண்டவரே கவலையோடு இருப்பார்கள் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒரு முன்மாதிரியா இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பனே. அப்பா உடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது ஆண்டவரே நீர் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களே உடைய பிள்ளைகள் கொடுத்து இந்த கொரோனா வைரஸ்ல கூட அப்பா வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தூங்காதபடிக்கு தகப்பனே விழித்திருந்து ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆட்கொள்ளி வியாதி தகப்பனே அப்பா ஆண்டவரே வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கு சொல்லி ஆண்டவரே வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே அரசியல் தகப்பனே. இதன் மத்தியிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தூங்காதபடிக்கு விழித்திருந்து ஆண்டவரே நாங்கள் மறைத்துவரை விட்டு எழுந்திருக்க நீர் கிருபை செய்யும். நீரே பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆராதனை நடத்துற மகளையும் தேவ செய்தி கொடுக்கிற மகனையும் இரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் மறைத்து நீர் பேசும்படியாய் செபிக்கிறேன். ஆவியானவர் வெளிப்படும்படியாய் சமூகத்தில் நன்றியோடு செபிக்கிறேன் ஆண்டவரை. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை பிரயோஜனமா இருக்க நீர் கிருபை செய்யும். நீரை காத்துக்குள்ள பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறேன் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். இந்த நாளில ஆராதனை நடத்தி தரும்படியாய் அருமையான மகள் ஜாஸ்மினை நடத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கூட நம்ம சில பாடங்களை பாடி நம்ம ஆராதிக்கலாம். படிப்போமா
வரதுனால நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காராம நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து தேவன் தந்த இந்த வாய்ப்பை நம்ம வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்த நம்ம ஒரு பாடலை பாடுவோம். அடுத்ததாக நம்ம தேவ செய்திக்கு நம்ம கடந்து போவோம். சகோதரர் மோசஸ் வந்து நம்ம வந்து தேவ செய்தி கொடுத்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம தேவ செய்தி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு நம்ம செய்யணும். அதாவது பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல விடைக்காக நன்றி சொல்லுங்கள் எஸ்பா. எஸ்பா, விசேஷமாக இன்னைக்கு எஸ்பா கர்த்தருடைய செய்தி உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி எங்களை வழிநடத்தி வந்ததே உங்களுக்கு நன்றி எஸ்பா. எஸ்பா, நல்ல வார்த்தைகளையும் உங்களுடைய சிந்தனைகளையும் சிந்திக்க விட்டீரே எனக்கு நன்றி எஸ்பா. நாங்கள் சொல்லும் போது மற்றவங்க பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யணும். இது மூலம் மற்றவங்க நடக்கணும் எஸ்பா. நாங்கள் கேட்டது நம்ம பேசுறது மட்டும் போதாது, அதை அப்படி நடக்க உதவி செய்யணும் சார். பேசுவாங்க கேட்க நல்ல பிதாவே. வாசிக்கலாம். இரண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கீழ்காலிலிருந்து புறப்பட்டு போனார்கள். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்றார். கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த செய்தியில வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வல்லமை கொடுத்திருப்பாரு. சில பேருக்கு ஆஸ்தி அதிகமாக கொடுத்திருப்பாரு, சில பேர் ஜபம் அதிகமாக கொடுத்திருப்பாரு, சில ஜபம் அதிகமாக கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அதை மிஸ்யூஸ் பண்றோம். கர்த்தர் சில வல்லமை கொடுத்திருப்பாரு. ஒரு பிசாசு ஓட்டுற வல்லமை இருக்கும். ஒரு நாள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்க. அந்த கர்த்தர் அது மேல வல்லமை கொடுத்திருக்காரு. நம்ம வல்லமை நம்ம என்ன பண்றோம்னா அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். எத்தனை பேர் மிஸ்யூஸ் பண்ணிருப்பீங்க நீங்களே நினைச்சு பாருங்க. நான் முன்னாடி 1 hour ஜபம் பண்ணேன், 2 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன், 6 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன். ஆனா இப்ப ஜபம் பண்ண முடியல.
என்ன நான் பிசாசுலாம் ஓட்டுனேன். நான் பெரிய எனக்கு கீழே வந்து 10 ஊழியக்காரர்கள் இருக்காங்க. நான் வந்து பெரிய ஒரு நான் 1000 பிசாசுல ஓட்டியிருக்கேன். நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். என்னால நிறைய பேர் வந்துட்டு சுகமா இருக்காங்க. ஆனா இப்ப அது மாதிரி இல்லை. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில அதே தான். எதுக்காக நம்ம அந்த விஷயம் வந்து நம்ம வந்து முன்னாடி ஜெபம் பண்ணாம இப்ப இல்லையே, முன்னாடி நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இல்லை இப்ப இல்லையே, எதுக்காக வாசிக்கலாம்? இல்ல பாத்தீங்கன்னா எலியா எலிசா 2 பேர் இருக்காங்க. எலியா வந்துட்டு பாஸ்டர், அதுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் யாருன்னா எலிசா. எலியா வந்து கர்த்தருக்குள்ள வந்து நல்ல பயந்து கர்த்தருக்கு நிறைய அற்புதம் செஞ்சவர். பாதாளத்துக்கு சொல்லி அவர் வந்துட்டு மன திரும்ப வச்சாரு. அப்படிப்பட்டவர் தான் எலியா. இது என்னன்னா எலியா வந்துட்டு கர்த்தர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுற சொல்றாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுனால எலிசா கிட்ட சொல்லிட்டு நான் போறேன், நீங்க வெயிட் பண்ணு இப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. கர்த்தர் என்ன எடுத்துக்கொள்ளப்படுறாரு, என்ன கூப்பிடுறாரு, நான் போறேன், நீ இங்க இரு அப்படிங்கிறாரு. அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு, நான் இருக்க மாட்டேன், நான் உங்க கூட வருவேன். இல்லையா, நான் உங்க கூட வருவேன் சொல்றாரு. வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதன்னு கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன், நீ எங்க போனாலும் நான் வரேன். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் என்ன சொல்றாரு, நான் வரேங்கிறார். இந்த விஷயத்துல என்னன்னா எலியா வந்துட்டு கர்த்தருக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எலிசா கூட்டின்னு போற, எலிசா பின்னாடியே வர்றாரு. இல்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 5ஆம் வசனம் வாசிங்கன்னா, எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திர எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் எலிசாக்கு தெரியுது ஏன்னா எலியாவை எடுத்துக்கொள்ளப்படுறான்னு தெரியுது. அதை சொல்றாங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, நீ என்ன பண்ற, நீ ஏன் கூட போற அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு ஊழியக்காரன் போய் நம்மளோட பெரியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம், அவர்கிட்ட இருந்து என்னன்னு நம்ம கத்துப்போம். இல்லையா? அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவர் மெயின் பாஸ்டர் கிட்ட என்னென்ன பண்றோம் அவர்கிட்ட தான் டிப்ஸ் கத்துப்பாங்க. அது என்ன பண்ண கூடயே போறாரு. கூடயே போகும்போது அது 2 விதமா 2 பேர் வராங்க. 2 பேர் சொல்றாங்க, எங்க போற, நான் நீ சும்மா இருங்க, நான் அவர்கிட்ட போறேன் நானு அப்படிங்கிறாரு. இல்ல பாத்தீங்கன்னா போயிட்டு பெரிய கீழே வர 9ஆம் வசனத்துல, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கவே வேண்டுறேன். அல்லேலூயா. இதுதான் சான்ஸா இருக்கு. இல்லைன்னா எலியாவை இனிமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா. எலியா வந்து என்ன சொன்னாரு, உம்மிடத்தில் இருக்கிற வல்லமையை இரட்டிப்பாக எனக்கு தரணும். அது கீழே என்ன சொல்றாரு, அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, அவரை பார்த்தாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தர் வந்து வல்லமை அவருக்கு இரட்டிப்பாக வந்தது. இதுதான் கர்த்தர் கொடுக்குற வல்லமை. அவன் விடாப்படியே பிடிச்சாரு. இப்ப 2 பேர் சொல்லியிருக்காங்க, அவர் போயிடுவாரு அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணிருக்காங்க, அவர் கேர்லெஸ்ஸா வந்துருக்கலாம். ஆனா விடாப்படியே பிடிச்சாரு, நான் உன் கூட தான் வருவேன், நான் கூட தான் போவேன், உன் கூட தான் வருவேன் கர்த்தரை ஆவி கொண்டு சொன்னார். ஆனா கர்த்தரை என்ன பண்ணாரு, ரெட்டிப்பாய் கிடைச்சது அவருக்கு வல்லமை. இதே மாதிரி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கிறோம். சில பேர் குழந்தை இல்லைங்கிறாங்க, கர்த்தர் குழந்தை கொடுப்பாரு. சில பேர் என்ன பெரிய ஊழியக்காரன் மாத்தணும், கர்த்தர் ஊழியக்காரன் மாத்துவாரு. நீ நினைக்காத கர்த்தர் செய்வாரு. நம்ம கர்த்தர்கிட்ட செய்யும்போது நம்ம அதை பிடிச்சிக்கணும். ஆனா அதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. பிசாசு அதுலதான் சொல்லிப்பான். நம்ம கர்த்தர் எவ்வளவு நம்ம அற்புதம் செய்யறாரு, நம்ம எவ்வளவு அதிசயம் செய்யறாரு, நம்ம எவ்வளவு ஆஸ்தி தர்றாரோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே கூட இல்லையா. நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, நம்ம கொடுத்த கர்த்தர் கொடுத்து நம்ம குழந்தை கொடுத்தோம்னா கூட குழந்தை எடுத்துருவாரு. அது இல்லையா. நம்ம எது நம்ம முக்கியம் தரணுமோ அது இருக்காது, கர்த்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் தரணும். நம்ம சண்டேனா சர்ச்சுக்கு போகணும், நம்ம சண்டே சர்ச்சை விட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா வேலை எடுத்துருவாரு. கர்த்தர் கொடுத்தது நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. எனக்கு ஆசை தான் முக்கியம், சொத்து கர்த்தர் கொடுத்த சொத்து தான் முக்கியம். நம்ம சொத்து எடுத்துருவாரு. நம்ம எடுக்கும்போது நம்ம நம்பிக்கை போதும், அது கர்த்தர் எடுத்துருவாரு. மோதிரம் போட்ட நம்பிக்கை, மோதிரத்தை தூக்கி போட்டுருவாரு. மோதிரம் போட்ட சாபம் தான் வரும், ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. நம்ம அதுதான் மிஸ்யூஸ் பண்றோம். சில பாத்தீங்கன்னா எலிசா வந்துட்டு ரெட்டிப்பான வல்லமை பெற்றார். ரெட்டிப்பான வல்லமை பெற்று முதல் அதிசயம் என்ன பண்ணார் பாருங்க. அதை எலிசா கண்டு தன் தகப்பனை இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தால் அதே என புலம்பினான். அவனை புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் நதியிலே நின்று எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரில் அடித்தான். தண்ணீர் அடித்தவுடனே அது இருபுறமாக பிரிந்தது. எலிசா அக்கறைப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல வந்துட்டு என்ன பண்ணும், முதல் அற்புதம் எலியா மேல இந்த சால்வை மேல கீழே விழுந்துச்சு. அந்த சால்வை என்ன பண்ணாரு, சொல்லிட்டு யோர்தான் நதி மேல அடிச்சாரு. அடிச்சவன என்ன ஆச்சு, 2 இருந்துச்சு. அல்லேலூயா. இதே பாத்தீங்கன்னா இதே வசனத்துல பின்னாடி போட்டிருப்பாரு. அதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அவர்கள் அக்கறை 8ஆம் வசனத்தை அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரில் அடித்தான், அது இருபுறமாக பிரிந்தது. இப்ப இதே பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகி கர்த்தர் எங்கே சென்று சொல்லி தண்ணீரில் அடித்தான், தண்ணீர் அடித்தவுடனே இருபுறமாக பிரிந்தது. எலியா கடைசியா செஞ்ச அற்புதம் என்னன்னா சால்வை எடுத்து யோர்தான் நதி மேல அடித்தாரு, 2ஆ பிரிந்துச்சு. எலிசா முதல்ல செஞ்ச அற்புதம் என்னன்னா அதே சால்வை எடுத்து அவன் யோர்தான் நதி மேல போட்டா, அது 2ஆ பிரிந்துச்சு. அல்லேலூயா. வல்லமை கிடைச்சது கிடைக்கலையா, எலிசாக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. என்ன பாரு சொன்னாரு, சால்வை மேல வந்துச்சு. எலியா கடைசியா செஞ்ச அற்புதத்தை அவன் முதல் கர்த்தர் எலிசா என்ன பண்ணாரு, முதல் அற்புதமா அதை செஞ்சு காமிச்சாரு. கர்த்தர் வல்லமை கர்த்தரை ஒன்று கேட்டா ஒன்னே கொடுப்பாரு. கொடுக்குற தேவன் தான் கர்த்தர். ஆனா இதை பாத்தீங்கன்னா அவரு தப்பு பண்ணது. ஃபர்ஸ்ட் ஒரு அற்புதம் செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் அற்புதம் என்னன்னா உப்பு தண்ணி கசப்பா இருந்துச்சு. என்ன பண்ண, உப்பு எடுத்து போட சொன்னாரு எலிசா. உப்பு எடுத்து போட்டோன்னே என்ன ஆச்சு, மதுரமா மாறிச்சு. ஆனா அடுத்த தப்பு என்ன பண்ணாரு, தப்பு பண்ணிட்டாரு. அடுத்ததுலயே வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 33. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை நிறுத்தி பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று நின்றிட்டார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்கள் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அல்லேலூயா. இது கரெக்டா தப்பா? இது கரெக்டா தப்பா? 2வது கர்த்தர் நல்லா அற்புதம் செஞ்சாரு. கர்த்தர் கொடுத்த வல்லமை யூஸ் பண்ணாரு. 3வது என்ன பண்ணாரு, வல்லமையை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், அந்த குழந்தைகளை அவர் கண்டுக்காம போயிருக்கலாம். என்ன பண்ணாரு, கோபப்பட்டு என்ன பண்ணாரு, அந்த கரடிகளை வர வச்சு அழிச்சு போட்டாரு. நம்ம அதான் நம்ம கொடுக்குற வல்லமையை இதே மாதிரி தான் மிஸ்யூஸ் பண்ணணும். கர்த்தர் கொடுத்த வல்லமையை 2வதுலயும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. என்னால் முடியும், எல்லாமே முடியும் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கரடியை வர வச்சு குழந்தைங்களை சாகடிச்சிட்டாரு. அல்லேலூயா. இது யார் பார்த்திருப்பா இந்த இது? நம்ம ஞாபகம் எடுத்து நம்ம கூட இருக்குது யாரு, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த என்ன பண்ணுவாரு, அதை என்ன பண்ணிருப்பாரு, வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அல்லேலூயா. அதான் எலியா என்ன பண்ணாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா என்ன பண்ணார் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14 வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனுக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்றான். அல்லேலூயா. அந்நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்திருந்தான். அல்லேலூயா.
எலியா என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. எலியை விட இரட்டிப்பான வல்லமை யார் பெற்றது? எலிசா பெற்றார். ஆனா எலிசா என்ன ஆனாரு? மரணத்துக்கு எதுவாக இருந்தார். எதுக்கு மரணத்துக்கு எதுவாக? ரெட்டிப்பான வல்லமை தானே பெற்றாரு. எலியா செய்ததால் அற்புதம் அதிகமாக செய்யறதுக்கு ரெட்டிப்பான நன்மையை பெற்றார், ரெட்டிப்பான வல்லமை பெற்றாரு. எதுக்கு அவர் மரணத்துக்கு ஏதுவா இருக்கணும்? அல்லேலூயா. நம்ம கீழே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா மேலே ஒரு வேற டிபார்ட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட என்ன பண்றாரு? நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எக்ஸாம்பிள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். அனனியா என்னும் பேருள்ளவனும் அவருடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அவனோட பங்கை கண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை இருதயத்தில் நிரப்பினது என்ன? அல்லேலூயா. இல்ல பாத்தீங்கன்னா அனனியா சப்பிரா 2 பேர் இருக்காங்க. அவன் என்ன பண்றாங்க? அவன் கொடுத்து அவங்க நிலத்தை விற்றது காசுல என்ன பண்ணிருக்காங்க? சொத்துல என்ன பண்ணிருக்காங்க? பாதி ஒளிச்சு வச்சு வஞ்சித்து வச்சு மீதி ஒரு பங்கு எடுக்கணும் மட்டும் கத்திரிக்க கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. 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 மீதி ஒரு பங்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க? கத்திரிக்க கொடுத்துருக்காங்க. அந்த கத்தர் என்ன பண்ணாரு? உடனே அடிச்சாரு. அல்லேலூயா. அடுத்த செகண்ட் என்ன? ஒய்ஃபா இருந்துட்டாங்க, ஹஸ்பண்டா இருந்துட்டாங்க. அல்லேலூயா. இங்க உடனே கோவப்பட்டார்ல, உடனே அடிச்சார்ல. ஆனா எலிசாக்கு ஏன் வந்துட்டு அவரு வந்துட்டு அப்போ எலிசா அங்கேயே அடிச்சுக்கணும்ல. எலிசா வந்து கரடிமூலம் ஒரு மிஸ்ஸஸ் பண்ணாரு, அங்கேயே அடிக்காம எதுக்கு அவர் மரணத்துக்கு லாஸ்ட் இது பண்ணாரு? ஏன்? அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு? எப்படின்னா பரிசுத்தவனுக்கு கோபம் அதிகமாகும். கோபம் தான் என்ன பண்ணுவார்? பரிசுத்தவனு உடனே அடிப்பாரு. அனனியா சப்பிரா என்ன பண்ணாரு? உடனே அடிப்பாரு. ஆனா எலிசா விஷயத்துல லேட் ஆயிடுச்சு. ஏன்? நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்கு சொன்னேன்? ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அல்லேலூயா. நம்ம வந்துட்டு நம்ம பூமியோட வாழ்க்கையில வந்துட்டு 3 பேர் இருப்பாங்க. நம்மளோட வாட்ச் பண்றது, நம்மளோட தீர்மானிக்கிறது 3 பேர் இருப்பாங்க. 1 போலீஸ், 2 வக்கீல், 3வது ஜட்ஜ். கவர்மெண்ட்டுக்கு மேல இந்த 3 பேர். ஆனா நம்மளுக்கு ஆவிக்குரியல வந்துட்டு மேல நம்மளுக்கு 3 பேர் இருக்காங்க. மேல 3ல 2 பேர் மேல இருக்காங்க, ஒரு ஆள் கீழே இருக்காரு. 1 வந்து ஜட்ஜு மேல இருக்காரு, இன்னொன்னு வக்கீல் மேல இருக்காரு. போலீஸ் மட்டும் நம்ம பக்கத்துல இருப்பாங்க. யாரு தெரியுமா? போலீஸ் யாரு? நம்ம பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா போலீஸ்க்கு தான் அதிகமா கோபம் வரும். எதா இருந்தாலும் உடனே ஆக்ஷன் எடுக்க யாருன்னா போலீஸ் தான். இப்ப போலீஸ் ஏன் போலீஸ் அவரோட கோபமா இருக்காங்கன்னா, வெளியே வெயில் அவரு நிக்கிறாங்க. வெயில் நம்மளே கூட இருந்து வாட்ச் பண்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு கோபம் அதிகமா வரும். அல்லேலூயா. நம்மளுக்கு பரிசுத்த ஆவி யாரு? அவரு நம்மளுக்கு போலீஸ். 2வது யார் சொல்லலாம்? வக்கீல். யார் சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து இருக்காரு. 3வது ஒருத்தர் இருக்காரு, ஜட்ஜ்மெண்ட். அதான் தேவபிதா. அல்லேலூயா. நம்ம செய்யற பாவமுக்கு என்ன பண்ணுவாரு? தண்டனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு யாரு? போலீஸ்னா வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர். 2வது வக்கீல் இயேசு கிறிஸ்து. 3வது ஜட்ஜ்மெண்ட்னா இயேசு பிதா. அல்லேலூயா. ஏன் நம்ம கர்த்தர் வந்துட்டு இல்ல அனனியா சப்பிரா கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு, உடனே கோவப்பட்டாரு, உடனே அடிச்சாரு. அது எங்க போயிருக்கும்? கர்த்தர் வந்து அங்க போகும்போது உடனே லிஸ்ட் எங்க போயிருக்கும்? இயேசு கிறிஸ்து போயிருக்கும். இயேசு கிறிஸ்து யாருக்கு போயிருக்கும்? பிதாக்கு போயிருக்கும். அவங்க துரிதமா பாவம் செஞ்சாங்க. இயேசு வழக்காடுல பிதாவை என்ன பண்ணாரு? உடனே அடிக்க சொன்னாரு. உடனே என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவர் உடனே அடிச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எலிசா விஷயத்துல என்ன பண்ணாரு? எலிசா பார்த்தாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கூப்பிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு. ஆனா என்ன பண்ண? உடனே அவர் வந்துட்டு விட்டு கொடுக்க விட்டாரு. அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணாரு? அவர் எடுத்துக்கொள்ளப்படல. நம்ம ஒரு செய்யற பாவத்தை என்ன பண்ணிருக்காரு? இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருக்காரு. பரிசுத்த நம்ம கூட இருந்தே வாட்ச் பண்றாரு. அல்லேலூயா. நம்ம கரெக்டா செஞ்சோம்னா கரெக்டா என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வளர்த்தாடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு வாட்டி தான் செஞ்சேன், இந்த பையன் இவனை விட்டுருங்க. அல்லேலூயா. பிதாவிட்ட பேசுவார், ஒரு வாட்டி தான் செஞ்சான், விட்டுருங்க, நான் இனிமேல் திருந்துருவான். அல்லேலூயா. பரிசுத்த உடனே மிஸ்கால் போவான். அங்க இருந்துட்டு இங்க மிஸ்கால் போவோம். திருந்த மாட்டான், திரும்பி பாவம் செஞ்சான். இப்போ ஒரு பாவம் செஞ்சான், 2 மணிக்கு ஒரு பாவம் செஞ்சான். ஆனா இயேசு கிறிஸ்து பண்ணுவாரு? அது போல வழக்காடிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. நம்மளுக்காக வழக்காடிட்டு இருப்பாரு.
நாம செய்யற பாவம் வந்து என்ன ஆகும், அங்க நம்மளுக்கு பிரிவினை உண்டாக்குது. அல்லேலூயா. பரிசுத்தவனை என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு கோபப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப நம்ம கோபப்பட்டோம்னா நம்மளோட கோபக்காரர் யாரு, பரிசுத்தவன். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்தவனை நம்மள கோபப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நம்மளுக்கு கோபம் எப்படி வருது, ஏன் இது வருது, நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்துட்டு முன்னாடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, முன்னாடி 6 மணி நேரம் ஜெபம் பண்ண, இப்ப ஜெபம் பண்ண முடியல. எதுக்காக, நம்மளுக்கு வர பெருமை. முதல் பாயிண்ட் என்னது, நம்மளுக்கு வர பெருமையினாலதான் இது பண்ணுறோம். அல்லேலூயா. முன்னாடி நான் இப்படி இருந்தேன், ராஜா மாரி இருந்தேன், இப்ப இல்ல, பெருமை, முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்துல வந்து எல்லாமே நடக்குதா, இப்ப முன்னாடி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஜெபம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அற்புதம் அதிகமா செய்ய ஆரம்பிச்சுவாங்க. அற்புதம் செய்யறதுல நிறைய அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், வெளியே மெசேஜ் கொடுத்துட்டு அங்க வாய்ப்பு கிடைக்கும். அது வாய்ப்பு கிடைச்சவொடனே என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வந்து கத்தனை ஜெபம் பண்றதை விட்டுருவாங்க. கத்த என்ன பண்ணுவாங்க, கொடுத்த எல்லா வாய்ப்பும் எல்லா இதையும் என்ன பண்ணுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. திரும்பி என்கிட்டவா, திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு வருஷம் இருந்தாலும் அது முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. கத்தருக்கு ஜெபம், கத்தருக்கு தனி நம்ம கொடுக்கணும், கத்தருக்கு நம்மளை வேண்டணும். அல்லேலூயா. கத்தருக்கு முக்கியத்துவம் தரணும். கத்தரை ஊழிய கொடுத்தாலும் ஊழியத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தனா அந்த ஊழியத்தை கத்தரை எடுத்து போட்டுருவாரு. இல்லையா, உனக்கு ஊழிய கொடுத்தனா தனி, எனக்கு தனியா முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. வேலை கொடுத்தாரா, 10,000 சம்பளம் 60,000 சம்பளம் கொடுத்துருக்காரா, நீ கத்தருக்கு முக்கியத்துவம் தரணும். அப்பா உனக்கு சம்பளத்தை ஏற்றுவாரு. நீ வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா திரும்பி 10,000 ரூபாய் ஏற்றி விட்டுருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நடந்தாலும் கத்தரிக்கு நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு முக்கியத்துவம் தரணும். முக்கியத்துவம் கொடுத்து நான் நடந்தான கத்த நம்ம மேன்மையா ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. இதன்படி கத்த நடத்துவார் என்று நான் நினைக்கிறேன். ஜபத்தை நம்ம ஜபம் பண்ணி நம்ம செய்து முடிக்கலாம். மகா கேள்வி பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வழிக்காக நன்றி சொல்லி பேசப்பா. எஸ்பா நீங்க எங்களை எவ்வளவு பேசுனதுக்காக நன்றி பேசப்பா. எஸ்பா இந்த விஷயங்கள் படி நான் நடக்கணும் எஸ்பா. உங்களுக்காக நான் முக்கியத்துவம் தரணும் எஸ்பா. மற்ற யாருக்கும் நான் முக்கியத்துவம் கூடாது. எஸ்பா நீங்க கொடுத்துருக்க அற்புதம் எஸ்பா, ஆசீர்வாதங்கள் எஸ்பா நாங்கள் வச்சுக்கணும் எஸ்பா. ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அது நாங்கள் பெருமையாக நினைக்கக்கூடாது எஸ்பா. எங்கள் பெருமையை எடுத்து போடணும் எஸ்பா, எங்கள் கோபத்தில் எடுத்து போடணும் எஸ்பா. நாங்கள் அது கூட முக்கியத்துவம் தரக்கூடாது, உங்களுக்கே முக்கியத்துவம் தரணும் எஸ்பா. நீங்கள் கொடுத்தாதான் நீங்கள் எங்களை ஆஸ்வதிப்பீங்க எஸ்பா. நாங்கள் அப்படி செய்யப்போதுக்காக நன்றி எஸ்பா. இனிமேல் எஸ்பா உங்களுக்கு கீழ்ப்படி நடக்கிறது செய்யுங்க எஸ்பா. நீங்கள் அப்படி செய்யப்போதுக்காக நன்றி எஸ்பா. இயேசு நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நல்ல பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதே போல அடுத்த வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா?